தம்பி, கதிர் தம்பி தள்ளி விட்டான்ல, அவன் தான் இவன். அவன் செஞ்சதை நான் அவனுக்கு திருப்பி செஞ்சேன். அவனை அடிச்சியா? மீனாவை கல்யாணம் பண்ணது நான். அந்த கோவத்துலதான் மீனாவோட அப்பா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு கோவம் தான் என்ன ஏதாவது செய்ய வேண்டியதானே, இவனையே அடிக்கணும். அதுக்காக நீ திரும்ப போய் அவனை அடிப்பியா? என்னடா ஜீவானி, அவன் தான் தெரிய போய் தாண்டா அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அண்ணே, ஜனார்தனால போலீஸ் ஒன்றும் செய்யாதுண்ணே. டேய், என்னடா ரவுடி பையன் மாதிரி பேசுற? எப்படா நீங்க ரெண்டு பேரும் ரவுடியா மாறினீங்க? இவன் போய் அடிக்கிறத, நீ போய் அடிக்கிறத. என் தம்பிகளா இல்லை ரவுடிகளா நீங்க? இது சரி வராதுடா. இஷ்டத்துக்கு ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்து நின்றீங்கடா, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏடா இப்ப நீ அவனை அடிச்சிருக்கியா? அவன் சும்மா இருப்பேன் நினைச்சா? இல்லை, அவன் கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது செய்வான்டா. அதுக்கப்புறம் மறுநாள் அதுக்கு நீ பழி வாங்க போய் நீ நிற்ப. டேய், அடின்னு ஒரு இடம் இறங்கியாச்சுன்னா மற்ற சோழி தொந்தரவுலாம் பார்க்க முடியுமாடா? அதுக்கு பின்னாடி போறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இருக்கா என்ன? டேய், ஏன்டா அப்படி திமிரு பிடிச்சி போய் அலையிறீங்க? எல்லாம் உங்க இஷ்டம் தான், அப்படித்தானே? தப்பு தானே, உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காக இவன் தொடர்ந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலண்ணே. கோவம் வருது. அந்த கோவத்தை எங்க கொண்டு போய் யார் மேல காட்டுறதுன்னு எனக்கு தெரியல, புரியல. இவனும் முள்ளையும் வண்டியில இருந்து கீழே விழுந்தாங்கன்னு சொன்னப்ப உயிரே என்கிட்ட இல்லைண்ணே. என் கல்யாணத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எனக்காக எம்பிட்டு தங்குவான் இவன், அதான் அடிச்சேன். டேய், ஏடா நீயே? அண்ணா, உனக்கு எதுவும் அடிப்படலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏடா இலை, அவனை அடிச்சு போட்டு வந்திருக்கிய, அவன் சும்மா இருப்பேன் நினைச்சியா? உங்க ரெண்டு பேருக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன அம்மோ ஏதோ அம்மோ நினைச்சு பதில் போய் உட்கார சொல்றேன் கடையில் இல்லையா? ஆனா யார் அடிச்சானே அவனுக்கு தெரியாது. துணியை மூடித்தான் அவனை அடிச்சு வந்திருக்கேன். ஓஹோ, ஏடா அந்த அளவுக்கு முன்னேற்றியா நீயே? இங்க வரா, ரவித்தனமே தொழில வச்சிருக்கேன் தானே இந்த அளவுக்கு பேசுவேன். கதிர்க்காக பண்ணணும்னு தோணுச்சுனே. இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. இதுவே உன் இடத்துல நான் இருந்து எனக்கு அப்படி அடி விட்டு இருந்தா நீ என்னடா செஞ்சிருப்ப? அவனை கொன்னு இருப்பேன். டேய், ஏடா இப்படி பேசி பழகுற? ஒன்றும் இல்லைண்ணே, விடுங்கண்ணே. வரா ஜீவா, இதான் முதலும் கடைசிமா இருக்கணும். திரும்ப ஒரு அந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, நீ வா உள்ள. அண்ணன் கோவமா இருக்குவா? உனக்கு எதுவும் அடிப்படலையே? அதெல்லாம் ஒன்றும் அடிபடலடா. என்னென்ன ஆச்சு? தம்பியை ஒருத்தனுக்கு ஒருத்தைய விட்டு கொடுக்காம இருக்கிறத பாக்குறப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூர்த்தி, இப்பதானே ரெண்டு பேரும் ஏசுன, அதுக்குள்ள சிரிக்க? டேய் கண்ணா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? அதெல்லாம் நல்லா படிக்கிறேம்மா. வீட்ல நடக்கிற பிரச்சனை இல்ல, உன்னை யாரும் சரியா கவனிக்கிறதே இல்ல. நல்லா படிடா. அதெல்லாம் படிச்சிருவேம்மா. கண்ணா வந்துட்டியா? இப்பதான் நீ வந்த. அத்தை, நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். எதுக்குமா? மாத்திரை முடிஞ்சதும் ஒரு தடவை வந்து பார்க்க சொன்னா அத்தை. அதான் கட்டை வேற பிரிச்சு காயத்தை பார்க்கணும்னு சொன்னா. அது இன்னைக்கு தானா? ஆமா அத்தை, போயிட்டு வந்துடுவா. தனியாவா போற? பக்கத்துல தானே இருக்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம் முல்ல, நீ தனியெல்லாம் போக வேண்டாமா. கண்ணனை கூட்டிட்டு போயேன். ஆமா நீ, நான் வரேன். டேய் இருடா, நீ என் கூட வந்து அத்தை தனியா இருப்பாங்கல்ல. தனா நீ எங்க? அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கா? எதுக்கு? பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்காடா. உங்க பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தனா நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போகணும்? படுத்தாதடா கண்ணா, அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அவங்கள தான் நான் பெரியம்மான்னு சொன்னேன். ஓ,
சாரி. ஏமா நீ போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் நான் தனியா இருக்கிறதுக்கு என்ன? தினமே வந்தாலும் வந்துருவா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. வீட்டில் தான் குட்டி அண்ணி இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றிய? ஆமா, அவ என்ன பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா. அவக பாப்பா உங்களுக்கு தான் பிடிக்காது. என்னத்த பார்த்து பாலோ. டே கண்ணா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடா. ம் சரிம்மா. அண்ணே பைசாலாம் இருக்கா? ம். மா அப்போ கிளம்பலாம்ல? டே கதிரு, நீ போலே ஆஸ்பத்திரிக்கு? ஏம்மா இதெல்லாம் ஒரு வழியும் திருப்பி திருப்பி ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பாங்களாம்மா? அப்படின்னா அண்ணி சும்மா வழியே இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகுதுன்றியா? டேய் ஆரம்பிச்சிட்டியாடா? நான் எப்படா அப்படி சொன்னேன்? அண்ணி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி நிற்கும் போது அப்படி சொன்னா வேற என்ன அர்த்தம்? அங்கே அடி நல்லா பட்டிருக்குல்லடா, டாக்டர் தானே வர சொல்லியிருக்காரு. அங்கனா எங்க? இந்த சோர்லையா இல்லை இந்த தூண்லையா? பேசாம இரேண்டா, எப்ப பார்த்தாலும் உரண்டு எடுத்துக்கிட்டு. டே கண்ணா, நீ இரு. ஆஸ்பத்திரிக்கு கதிர் கூட்டிட்டு போயிட்டு வருவான். ஓகே. கதிரு, முல்ல ஆஸ்பத்திரிக்கு தனியா போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, நீ கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? என்னடா? ம் சரிம்மா, ம், வந்துடுறேன். போயிட்டு வா. கண்ணா, ம்? எனக்கு தூக்கம் வருதுடா, உள்ள கூட்டிட்டு போய் விடுறியா? ம் சரிம்மா. அண்ணி கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஹலோ ஹலோ. என்ன நடக்குது இங்க? கல்யாண வீட்டுக்கு இந்த ட்ரெஸ்ல போனா ஓகே, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் ஓவர்னே. லுங்கி கட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இங்கே சில பேருக்கு நான் அப்படி போனால் பிடிக்காது, கூட வரமாட்டேன்பாங்க. அண்ணி, ம்? அண்ணன் பின்னுதே. ஓகே ஓகே போடா. நல்லா இருந்தா ஓகே தான். இளநீ குடிக்கிறியா? மாணிக்கண்ணே 2 இளநீ கொடுங்க. சரிங்க தம்பி. உட்காரு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்க. நல்லா இருக்கா?
ம். ஆண்டவா, நான் கும்பிட்ட அந்த குன்னக்குடி முருகன் என்னை கைவிடல. நல்லா இருக்கட்டும், மனசு சந்தோஷமா இருக்கு. உட்காரு. இல்ல இருக்கட்டும். ஆம்பளையெல்லாம் இப்படி கூட்ட கூட்டமா எங்க நினைச்சாலும் சாப்பிடுவிய. எனக்கு ஆசையா இருக்கும் அதை பார்க்கும்போது. அப்பாட்ட கேட்டா நீ வீட்டுக்கு போ வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவா. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி இளநீ குடிக்கணும்னு நினைச்சேன், குடிச்சிட்டேன். இப்படியெல்லாம் ஒரு ஆசையா? இன்னொன்னு குடிக்கிறியா? இல்ல வேண்டாம். அண்ணா தம்பி, இதை வெட்டி கொடுங்க. நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. ம். இதுலயே எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குங்க, டேஸ்டா இருக்கு. என்னடா ஏண்டா ஏன்டா அப்படி பயந்து ஓடியார? நாயே கடிக்க வருதா? இல்ல தாத்தா. இந்த நேரத்துலயும் தாத்தான்னு சொல்றத மறக்க மாட்டாங்க. ஏய் என்னடா? மூர்த்திண்ணே வெளியில வந்து பாருங்கண்ணே. என்னடா என்னடா பிரச்சனை சொல்ற? இல்லண்ணே அங்க எங்க? என்னன்னு சொல்றா? வெளியில வந்து பாருங்கண்ணே. என்னத பாக்க? அங்க பொறுக்காச்சா எனக்கு? மாமா மூர்த்திண்ணே தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பாருங்கண்ணே. எங்கடா? என்னடா சொல்ற? ஏய் வாடா போய் என்னன்னு பாப்போம். வாங்கண்ணே. என்னடா சொல்லி வாரியா? சீக்கிரம் வாங்கண்ணே. பாருங்கண்ணே. மூர்த்தி அங்க பாரு. நல்லா ஆழமா குத்துறா, நல்லா இறுக்கி விடு. மேல ஆடுது பாரு. என்னப்பா ஜனார்த்தனன் அண்ணாச்சி இந்த இடத்தையும் வாங்கிட்டாரு போல. குன்னக்குடியில காலி இடம் கண்ணில் பட்டாலே அண்ணாச்சி வாங்கிட்டு வர போல இருக்கு. சூப்பர் மார்க்கெட் வரப்போகுதுக்கா. சூப்பர் மார்க்கெட்டு எல்லா பொருளும் வாங்குறதுக்கு மதுரைக்கோ காரைக்குடிக்கோ போக தேவையில்ல, குன்றக்குடியிலே கிடைக்கும். சரியா போச்சு, பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கே போட்டியா? ஏமா பொருள் வந்தா வாங்கிட்டு போ. அங்க இருந்து பாக்க பாப்பாங்க. ஏமா அங்க 1 கிலோ உளுந்து வாங்குற காசுல இங்க 2 கிலோ வாங்கலாம். எல்லாம் அங்க கொஞ்ச நாள் தாங்க. நம்ம கடைக்கு வாங்க, அங்க வாங்குற விலையில பாதி விலை தான் நம்ம கடையில. இவங்களா? ஏய் உரிமையா இருடா. அக்கா நீங்க வாங்கக்கா. கொஞ்ச நாளைக்கு தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கடை தான். வாங்க. சீக்கிரம் ஆரம்பிங்கப்பா. விலை கம்மியா யார் கொடுத்தாலும் நாங்க வாங்குவோம். சும்மா படம் காட்டுறாங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏய் அப்படியே ஆரம்பிச்சா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்படியே ஆரம்பிச்சாலும் இவங்களை எதிர்த்து கடை நடத்தாமல போகிறேன்.
விட்றா பார்த்துக்கலாம். போர்டு சரியா இருக்கான்னு பாருப்பா. டேய் நீ வண்டி எடுத்துட்டு போ, நாங்க கார்ல வரோம். வண்டி எடுப்பா. ஹாய் 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 அனீஸ், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுடா, வீடியோ ட்ரைலர் அனுப்பியிருக்கா. கல்யாண வீடியோல ட்ரெய்லரா? அதான்டா, வீடியோ இன்னும் வரலையா, முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணி அனுப்புவாங்கல்ல அது. ஓ அதுவா? ம், நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா, உங்க ரெண்டு பேர் கல்யாண வீடியோ எப்போ வரும்? அது வந்தா செம்ம காமெடியா இருக்கும்ல. நிச்சயதார்த்தம் முல்லை அன்னிக்கும் ஜீவா அண்ணனுக்கும், கல்யாணம் கதிர் அண்ணனுக்கும் முல்லை அன்னிக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் குட்டி அண்ணி இருக்கவே மாட்டாங்க. ஐயோ ஐயோ. டே கண்ணா, உனக்கு எங்க என்ன பேசணும்னே தெரியாதா? ஐயோ, ஏன் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு இப்ப யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? உன் வாய் இருக்கு பாரு, வாய். சாரி அண்ணி. பரவாயில்லடா, நீ நடந்தது தானே சொன்ன. நான் பாட்டுக்கு ஏதோ உளறி பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன் போல. நீ ஞாபகப்படுத்தலன்னா பழசெல்லாம் மறந்துடுமா என்ன? அப்படின்னா நீங்க பழச எதுவும் மறக்கலையா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்ன? பதறாதீய, நான் மறக்க வேண்டியதெல்லாம் மறந்துட்டேன். ஆனா நான் எப்படி முட்டாளா இருந்தேங்கிறத மறக்க கூடாதுல்ல. விடுங்க முதல்ல, என்ன பேச்சு இதெல்லாம்? டேய் கண்ணா, இனிமே இப்படி லூசு மாதிரி பேசுன ஊசி நூலை வச்சு வாயை தெரிச்சிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ, விடுங்கக்கா, தெரியாம சொல்லிட்டான். இப்ப இவன் லூசு மாதிரி பேசுறான்னு நீங்க மட்டும் இவனை திட்டுறீங்கல்ல? நானும் அதைத்தானே பண்ணேன். நீ பேசாத. என்ன நீ உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையா? நான் உன்னை மாட்டி விட்டுட்டேன்னா ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுறதே இல்ல. வாட்? பேசுறது இல்லையா? என்ன நீ? அதான் அண்ணனே சமாதானம் ஆயிட்டார்ல, நானே குட்டி அண்ணிட்ட பேசுறேன், உங்களுக்கு என்னவா? அப்படிலாம் எல்லாத்தையும் ஈஸியா விட்டுற முடியாதுடா. ஆமா, நீ ஏன் பேசுற? உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா? என்ன நீ இதெல்லாம் ஒரு மேட்டர்னு கோச்சிக்கிட்டு? ஃப்ரீயா விடுங்க. ரெண்டு பேரும் பேசவே இல்ல கண்ணா. இந்த வீட்ல இருக்கவே என்னமோ மாதிரி இருக்கு. பேசுங்க அண்ணி, குட்டி அண்ணி பாவம் தானே. அப்போ நீ திட்டத்துக்கு சாரி கேட்க சொல்லுடா. நான் ஏன் சாரி கேட்கணும்? அதெல்லாம் முடியாது. பாத்தியா இவள? சாரின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, எங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நான் பொண்ணு வேஷம் போட போறேன். முல்லையண்ணி, நீங்க தான் எனக்கு புடவை கட்டி விடணும். புடவை கட்டி விடணுமா? ஆமா அண்ணி, கொஞ்சம் இருங்க. என்னடா? இருங்க அண்ணி.
என்னடா பண்ற? வெயிட் அண்ட் see. பொண்ணுனா என்ன வேஷம்டா? அண்ணி நாங்க போடுறது புராண நாடகம் அண்ணி. நான் தான் அதுல ராதை. ஏண்டா மீச தாடிலாம் இருக்கே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்னடா ராதைக்கு எப்படிடா மீச தாடிலாம் இருக்கும்? அண்ணி அதுக்குன்னு அதை எடுக்க முடியுமா என்ன? ஏண்டா அந்த வேஷத்துக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா உங்க காலேஜ்ல? நாங்க பசங்களா சேர்ந்து போற நாடகம் அண்ணி. ஆனா தாடி மீசையோட ராதைய பார்க்க கன்றாவியா இருக்கு. அண்ணி